இதுக்கு வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு டிலாய்ட் ஆஃபீஸில் தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண மெயினான வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரெஸ்யூம் தான் தேவை. அந்த ரெஸ்யூம் வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணி தருவோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் திரும்ப வந்து உங்களுக்கு ஃபாலோ பேக் பண்ணுவேன். ஸோ வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா நமக்கு மெயிலில் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா இந்த இதான் இந்த டீட்டெயில்ஸில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்காது. அது வந்துட்டு நம்ம வந்து ரோல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் கூட வந்து மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு நமக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால வந்து அவங்கக்கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன ரோல் அப்படின்னா அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்க கம்பெனியில் தான் ஹையர் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எதுக்கு ரெஸ்பான்ஸ்னா ஆடிட் டீம் வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் நிறைய இது ஆகும். அந்த மாதிரி ஆடிட் டீம் அப்படிங்கிற டீமில் அது வந்து அதை அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க். ஓகேவா? அது வந்து டெய்லி வந்து நமக்கு ஒரு சில டாஸ்க் தான் தருவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஆடிட் பண்ணி சப்மிட் பண்ணுறது தான் வந்து ஒர்க்கு. ஓகே, இதுலேயே வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிள் என்னென்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வந்து நமக்கு ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதை அசைன் பண்ணி எப்போ டெலிவர் பண்ணமோ அதுக்குள்ளே கரெக்டாக டெலிவர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டெட்லைனுக்குள்ளே நம்ம வந்து அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்து கரெக்டாக ப்ராஜெக்ட் டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஆடிட் ரிலேட்டடாக வந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து குவாலிட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, ஸ்டாண்டர்ட்லாம் குவாலிட்டியாக இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுறது. இது மாதிரி தான் வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னன்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, சொல்லி தருவாங்க சீனியர்ஸ் வந்துட்டு. அது மாதிரி தான் வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஸ்கில்ஸ் ரெஸ்யூமில் என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சும்மா வந்து பேசிக்காக கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதான் எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலு, ஆஃபீஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே வந்து போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க வந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி பாருங்கள், இவங்க கொடுக்கல. மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கம்பெனியில் ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 4.5 இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து ஒரு 28K அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபீஸ் தானே, மாடர்ன் ஆஃபீஸ், எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்ன இருக்கும் ஆஃபீஸில் டீ மிஷின் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், வேறு வந்து நிறைய கேஃபிடேரியா இருக்கும், போய் நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நிறைய சம்டைம்ஸ் வந்து யூரோப்புக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதாவது அவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களே சொன்னேன் இல்லையா, ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே. அப்புறம் இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும் மேபி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறத பொறுத்து இருக்குது. ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லை நான் ஃபினான்ஸ் இல்லைன்னா அக்கௌண்டிங் ஏதாச்சும் வந்து அதில் ஏதாச்சும் வந்து ரோலில் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு என்ன க்ரோத் இருக்கும் அதெல்லாம் வந்து சும்மா இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கிறதான் வந்து ஒர்க் பண்ணுறதை பொறுத்து வந்து நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் ஏதாச்சும், அதாவது இன்க்ரிமெண்ட், அது ஹைக் அதெல்லாம். ஓகேவா? அவ்வளோதான். பெனிஃபிட்ஸும் வந்து ஃபுல்லாக அதான், எல்லாமே அதான் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஹியர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரியர் வெப்சைட்குள்ளே ரீடைரக்ட் ஆகி போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இங்கேனா இங்கே அப்ளை நோன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளை நோன் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு இந்த கம்பெனியில் வந்துட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அவங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அங்கே க்ரியேட் ப்ரொஃபைல் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனா இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்யூம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பண்ணி கண்டினியூ கொடுத்து அப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்க்கு. ஓகே, அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு. இந்த வீடியோ சேலரி வந்து அதான். அப்புறம் டைமிங்ஸ் வந்து அதுவும் வந்து அவங்க தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 8 to 5 ஜாப்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? பேசிக்காக எல்லா இடத்துலையும் அதாவது 9 to 5 இல்லைனா 8 to 5 இருக்கும். அது கம்பெனி பொறுத்து மாறும். இது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹெச்ஆர் கனெக்ட் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. திரும்ப சொல்கிறேன், ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது 99 rupees. ஓகே.